Hello friends, welcome to Baby's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹெல்தியான முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கான தேவையான பொருள்லாம் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலை பருப்பு, 5 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் பாசிப்பயிறு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவு முட்டைக்கோஸ் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். எப்போதுமே முட்டைக்கோஸ் அரிஞ்சதுக்கப்புறம் ஒரு தடவை இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் முட்டைக்கோஸை இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் தண்ணி இல்லாமல் வடிய விட்டு வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த கடுகு உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு 3 சேர்த்துடலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த கறிவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ கறிவேப்பிலையை லைட்டாக ஃப்ரை பண்ணிடலாம். முட்டைக்கோஸ் வேகிற அளவு தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க. நம்ம ஊற்றிருந்த தண்ணி லைட்டாக இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம ஊற வச்சு வச்சுருந்த பாசிப்பயிறு சேர்த்துடலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு லிட்டு போட்டு முட்டைக்கோஸ் நல்லா வேகிற அளவு வேக வச்சுக்கலாம். நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வேக வைக்கிறேன். இப்போது கரெக்டாக 5 மினிட்ஸ் ஆகிருக்கு. நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், முட்டைக்கோஸ் சூப்பராக வந்திருக்கு. லிட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் வேக வச்சு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக இதுக்கு கீழே தண்ணி இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஓப்பனில் வச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வேக வச்சிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா எவாப்ரேட் ஆகிடும். இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். தேங்காய் சேர்த்தோம்னா எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் கரெக்டாக 2 மினிட்ஸ் மட்டும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எப்போதுமே நம்ம முட்டைக்கோஸ் பொரியல் செய்யும் போது இந்த மாதிரி முட்டைக்கோஸை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெருசாக நம்ம கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லியில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு ஹெல்த்தியான முட்டைக்கோஸ் பொரியல் சூப்பராக தயாராகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம விவிஸ் கிச்சன் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட்டடாக சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.